அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலானிலே முதல் ஜும்ஆவை அடைய இருக்கிறோம். இன்றைய மக்ரிபில் இருந்து ஜும்ஆவுடைய நாள் தொடங்குகிறது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ரமலானினுடைய முதல் ஜும்ஆ என்பது ஆக பரக்கத்தானது என்பதை மறுக்க முடியாது. ரமலானே பரக்கத்தானது தான். அதிலும் ஜும்ஆ மிக பரக்கத்தானது. இந்த நாளிலே ஒரு நேரத்தில் நீங்கள் துஆ செய்து விட்டால் நிச்சயமாக அந்த துஆ கபூலாகும். நீங்கள் கேட்கிற எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்பதாக அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்து தருகிற ஒரு நேரத்தை தான் உங்களுக்கு நான் இதில் பதிவு செய்வேன். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். பெரும் பாக்கியங்களை பெற்றுத் தருகிற மிக பிரம்மாண்டமான பாக்கியத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அல்லாத யாரு தர முடியும்? அல்லாஹ் அல்லாத இன்ன பிறர்களிடத்தில் வாழ்விலே பல சூழல்களுக்காக நிற்கிற நாம் அல்லாஹ்விடத்தில் சரியான நேரத்தில் நின்று விட்டால், சரியான சூழலில் அவனிடத்திலே கேட்டுவிட்டால், அவனை விட கொடுப்பவர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது, மறுமையிலும் சேர்த்துதான். அப்படிப்பட்ட ரஹ்மானான அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குகிற முதல் பத்திலே, முதல் ஜும்ஆவிலே, ரமலானிலே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உறுதியாக சொல்கிறேன், படைத்த ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தையை சத்தியமாக வைத்திருக்கிறான். அன்னவர்கள் சொல்லி தந்த அருமை சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தந்த சிறப்பான அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களின் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிப்பார்கள், ஜும்ஆவிலே ஒரு நேரம் இருக்கிறது. இன்ன ஃபில் ஜும்ஆத்தி ஸாஅத்தன். ஜும்ஆவிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அவன் கேட்ட அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அகமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஆக ஜும்ஆவுடைய ஒரு நேரம், அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று அருமை ஸஹாபாக்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுவார்கள், வஹிய பஅதல் அஸ்ர். அந்த நேரம் அசர் தொழுகைக்கு பிறகான நேரம் என்றார்கள் அருமை ஸஹாபாக்கள். ஆக அசர் தொழுகைக்கு பிறகு, எப்ப? ஜும்ஆ அன்று, நாளை ஜும்ஆவிற்கு பிறகு அசரிலிருந்து மக்ரிப் வரை இருக்கிற நேரத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்பது அருமை ஸஹாபாக்கள் கற்றுத்தந்த விஷயம். ஹதீஸ்ல தெளிவா வருது. ஆக நாளைய அசருக்கு பிறகு மக்ரிப் வரை இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் கேளுங்கள். மேலும் இதுல என்ன கூடுதல் சிறப்பு, நான் என்ன துவா ஓதணும், எப்படி ஓதணுங்கிறதை நான் கத்து தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதையும் சொல்லிக் கொடுப்பேன். கூடுதல் சிறப்பு இந்த நாளில் என்னவென்றால், இஃப்தாருக்கு முன்னால் உண்டான நேரம். அசருக்கு அப்புறம் மக்ரிப் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வருதா? நாம் வீணான விஷயங்களை பேசுவதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து நோன்பாளிகளின் வாயிலிருந்து கஸ்தூரியை விட மிக உயர்ந்த வாடையாக அல்லாஹ் விரும்புகிறானே, அப்படிப்பட்ட அந்த சூழலிலே, நோன்பு வைத்து நோன்பு திறக்கிற அந்த சூழலிலே, துஆ கபூலாகிற இஃப்தாருடைய அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பாருங்கள். அதுவும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை சஹாபாக்கள் சொல்லி தந்த சிறப்பான அந்த நேரம். அந்த நேரத்தில் கேளுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்படி துஆ செய்யுங்க, நிச்சயமாக கபூலாகும். இந்த துஆ உங்களுக்கு ஸ்கிரீனிலே தெரியும். இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஓதுங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அர்ஹமர் ராஹிமீன் அஸ்அலுக பிஇஸ்மிகல் அஅலம் என்று கேட்டுவிட்டு இதற்கு பின்னால் உங்களின் தேவைகளை கேட்க வேண்டும். என்ன பொருள்? அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு அழைத்து, யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்வை அழைத்து, யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று அல்லாஹ்வை அழைத்து, யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ரஹ்மத்துடைய பத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் பெயரான அர்ஹமுர் ராஹிமீன் என்ற பெயரை கொண்டு அழைத்து அல்லாஹ்விடத்திலே, அஸ்அலுக யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கிறோம், பி இஸ்மிகல் அஅலம் உன்னுடைய இஸ்முல் ஆலமை கொண்டு கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு உங்களின் துஆக்களை நீங்கள் கேட்க ஆரம்பித்து விடுங்கள். என்னென்ன கேட்கணுமோ எல்லா நலவுகளையும் கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக தந்து விடுவான். அல்லாஹ் கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருப்பவர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நிரப்பமாக கேளுங்கள், பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள், ரமலானை சரியாக பயன்படுத்துங்கள், நிறைய குர்ஆன்களை ஓதுங்கள், வீணான பேச்சுக்களை தவிர்த்து நல்ல விதத்திலே நோன்புக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த ரமலானை சிறந்த சாலிஹீன்களின் ரமலானாக நம்மிடத்திலே ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.